அன்பு இறை மக்களே, தவக்காலத்தின் புனிதமான வேளையில் பாவமே ஆசீர்வாதத்தின் தடை என்ற கருப்பொருளில் ஒரு தியான சிந்தனையை நான் உங்களோடு பகிர்வதில் மகிழ்கின்றேன். ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் இருந்தபோது அவனுக்கு எந்த குறையும் இல்லை. கடவுள் அவனுக்கு அன்லிமிட்டெட் டேட்டா பேக்கப் போல எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருந்தார். ஆனால் சாத்தான் வந்து இந்த ஒரு பழத்தை சாப்பிட்டால் நீ கடவுளாகி விடுவாய் என்று ஆசை காட்டினான். இன்றைய காலகட்டத்தில் ஆதாம் இருந்திருந்தால் ஏவாள் ஆப்பிளை காட்டிய போது இரு இதை போட்டா எடுத்து ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் போட்டுவிட்டு அப்புறம் சாப்பிடுகிறேன் என்று சொல்லியிருப்பார். ஆசை என்பது ஆரம்பத்தில் இனிப்பாகத்தான் இருக்கும். ஆனால் அது நம்மை ஆசீர்வாதத்தின் தோட்டத்திற்கு வெளியே தள்ளிவிடும். பாவம் என்பது கடவுளை விட்டு பிரிவது மட்டுமல்ல, கடவுள் கொடுத்த ஆசீர்வாதங்களை விட படைக்கப்பட்ட பொருள்களை அதிகமாக நேசிப்பது. ஆதாம் கனி மீது வைத்த ஆசை கனியை கொடுத்த கடவுளை விட பெரிதாக தெரிந்ததால் ஆசீர்வாதம் தடைபட்டது. உலக ஈர்ப்பு, ஆன்மீக கிராவிட்டி, உலக நம்மை தன்பால் இழுத்துக் கொண்டு இருக்கிறது. இதற்கு நாம் உலக ஈர்ப்பு என்று பெயர் வைக்கலாம். அடுத்த வீட்டுக்காரர் புது கார் வாங்கினால் நமக்கு ஏன் ரத்த அழுத்தம் ஏற்படுகிறது? இதுதான் உலக ஈர்ப்பு. பக்கத்து வீட்டு பையன் 90 மார்க் எடுத்தால், மதிப்பெண் எடுத்தால், நம் பையன் 80 எடுத்தாலும் நமக்கு துக்கமாய் இருக்கிறது. இது பொறாமை என்னும் பாவம். நம்மிடம் இருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடையாமல் இல்லாத ஒன்றை தேடி ஓடுவதே நம் ஆசீர்வாதத்தை தடுக்கும் பெரிய மதில் சுவர். ஒரு முறை ஒரு மனிதன் கடவுளிடம் கேட்டானாம், ஆண்டவரே, எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுங்கள், நான் ஏழைகளுக்கு தருவேன். கடவுள் கேட்டார், ஏற்கனவே உன்னுடைய இருக்கும் 100 ரூபாயில் எவ்வளவு கொடுத்தாய்? அவன் சொன்னான், அது என் ரீசார்ஜ் செலவுக்கு பத்தாத ஆண்டவரே, என் ரீசார்ஜ் அந்த அளவு பத்தல. கொடுக்க மனமில்லாத இடத்தில் ஆசீர்வாதம் தங்காது. பாவம் என்பது ஒரு ஓட்டையுள்ள பாத்திரம் போன்றது. எவ்வளவு ஆசீர்வாதத்தை ஊற்றினாலும் அது தங்கி நிற்காது. அப்ப தடையை உடைப்பது எப்படி? தவக்காலம் என்பது இந்த ஆன்மீக பாதை இருக்கும் ஒரு ஸ்பீட் பிரேக்கர். வேகமாக ஓடும் உலக ஆசைகளுக்கு தடை போட்டு கடவுளிடம் திரும்பும் காலம் தவக்காலம். அதுல தடையா அதை எப்படி உடைப்பது? அதற்கு முதன்மையாக இருப்பது ஜபம். ஜபம் கடவுளோடு வைஃபை இணைப்பு. இந்த வைஃபை இணைப்பை போல நமது ஜபம் பெரும்பாலும் ஷாப்பிங் லிஸ்ட் போல இருக்கிறது. பெரிய லிஸ்ட கொடுக்கிறோம். அது அதை கொடு, இதை கொடு என்று கேட்பதை விட்டுவிட்டு உன் விருப்பமாகட்டும் என்று சொல்ல பழக வேண்டும். இரண்டாவது, நோன்பு வயிற்றுக்கு மட்டுமல்ல வாய்க்கும் சேர்த்து. பிரியாணி சாப்பிடாமல் இருப்பது நோன்பு அல்ல. அடுத்தவரை பற்றி புரணி பேசாமல் இருப்பதும், வாட்ஸ்அப்பில் தவறான வதந்திகளை பகிராமல் இருப்பதுமே உண்மையான நோன்பு. மூன்றாவது, தர்மம். ஆசீர்வாதத்தின் திறவுகோல். பாவம் சுருட்ட பார்க்கும், ஆசீர்வாதம் பகிர பார்க்கும். பாவம் சுருட்ட பார்க்கும், ஆசீர்வாதம் பகிர பார்க்கும். நாம் எப்போது பிறருக்கு கொடுக்க ஆரம்பிக்கின்றோமோ அப்போது கடவுள் நம் பாத்திரத்தை நிரம்ப தொடங்குவார். மத்தேயு நற்செய்தி 4 அதிகாரம் 1 முதல் 11 இயேசுவின் சோதனையை பார்க்கிறோம். சாத்தான் ஆதாமிடம் பயன்படுத்திய அதே 3 துருப்புச் சீட்டுகளை தான் இயேசுவிடம் பயன்படுத்தினான். ஆனால் இயேசு அதை வார்த்தை எனும் கேடயத்தால் தடுத்தார். பசி என்னும் ஆசை முதலிலே உடல் சார்ந்த ஈர்ப்பு. சாத்தான் இந்த கற்களை அப்பமாக மாற்றும், தேவை விட ஆசைக்கு முக்கியத்துவம் கொடு என்று சொன்னார். இயேசு சொன்னார், மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளின் வார்த்தையினால் உயிர் வாழ்கிறான். நம் உடல் தேவைகள், உணவு, சிற்றின்பம் நம் ஆசீர்வாதங்களை தீர்மானிக்க கூடாது. உணவும் சிற்றின்பமும் நம்முடைய ஆசீர்வாதங்களை தீர்மானிக்கவே கூடாது. வயிற்றுக்காக வாழ்பவன் ஆசீர்வாதத்தை இழக்கிறான். வார்த்தைக்காக வாழ்பவன் ஆசீர்வாதத்தை பெறுகிறான். கடவுளுடைய வார்த்தையாக வாழ்பவன் ஆசீர்வாதமாகவே வாழ்கிறான். புகழ் என்னும் ஆசை. இரண்டாவது, உளவியல் ஈர்ப்பு. சாத்தான் கோவில் உச்சியிலிருந்து குதியும், வானதர்களை தாங்குவார்கள். விளம்பர பிரியம் என்று அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இயேசுவின் பதில், உன் கடவுளாய் ஆண்டவரை சோதிக்காதே. பாடம் என்ன? மற்றவர்கள் நம்மை மெச்ச வேண்டும் என்று ஈகோ தான் பெரிய பாவம். மற்றவர்களை நம்மை மெச்ச வேண்டும் என்று செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் தவறானது. இன்று நாம் செய்யும் தர்மத்தை கூட செல்ஃபி எடுத்து போடுகிறோம். அங்கே ஆசீர்வாதம் தடைபடுகிறது. செல்ஃபி எடுத்து போடுகிறோம், அங்கே ஆசீர்வாதம் தடைபடுகிறது.
மூன்றாவது, அதிகாரம் என்னும் ஆசை, உலக ஈர்ப்பு. சாத்தான் உலக அரசியல் அனைத்தையும் உமக்கு தருவேன், என்னை வணங்கும். இயேசுவின் பதில் என்ன? உன் கடவுளாய் ஆண்டவர் ஒருவருக்கே வழிபாடு செய் என்று சொல்கிறார். குறுக்கு வழியில் வரும் ஆசீர்வாதம் சாத்தானிடமிருந்து வருவது. நேர்வழியில் வரும் ஆசீர்வாதம் மட்டுமே நிலைக்கும். எனவே உங்கள் ஆசீர்வாத தடையை அடையாளம் காணுங்கள். நம் வாழ்வில் ஆசீர்வாதம் ஏன் லோடிங் ஆகிக் கொண்டே இருக்கிறது என்று தெரியுமா? நம் ஆன்மீக குழாயில் ஒரு சில பாவ அடைப்புகள் இருக்கலாம். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில பயிற்சிகளையும் நான் இங்கே பார்க்க முடியும். ஒப்பீடு செய்தல் நிறுத்துங்கள். அடுத்தவர் ஆசீர்வாதத்தை எண்ணுவதை விட உங்கள் ஆசீர்வாதத்தை எண்ண தொடங்குங்கள். அவருக்கு ஏன் கிடைத்தது, எனக்கு ஏன் கிடைக்கவில்லை என்ற கேள்வியின் பாவத்தின் வாசல். அவனுக்கு மட்டும் அவ்வளவு வருகிறார், அவன் வசதியா இருக்கிறார், இவன் வசதியா இருக்கிறார் என்று அங்கே ஒப்பிடாதீர்கள். வார்த்தைக்கு இடம் கொடுங்கள். தினமும் விவிலிய வார்த்தைகளை ஆன்மீக வைட்டமின் போல உட்கொள்ளுங்கள். ஆசை வரும்போது அந்த இறை வார்த்தைகளை சொல்லுங்கள். பாவம் செய்தவுடன் ஓடிப்போய் ஒவ்வொரு அருட்சாதனத்தில் கலந்து கொள்ளுங்கள். அது உங்கள் ஆன்மாவிற்கு ஒரு சர்வீஸ் செய்வது போல. கன்வர்ஷன் ஆன்மாவுக்கு செய்யக்கூடிய சர்வீஸ். கடவுள் நமக்கு ஆசீர்வாதங்களை அமேசான் பார்சல் போல அனுப்பி கொண்டே இருக்கிறார். இன்று அமேசான், பிளிப்கார்ட் என்று நாம் எத்தனையோ பொருட்களை வாங்குகிறோம். ஆனால் நம்முடைய பாவம் என்ற தவறான அட்ரஸ் அல்லது ஆசை என்கிற தவறான பாஸ்வேர்டு காரணமாக அந்த பார்சல் நமக்கு வந்து சேர்வதில்லை. தவக்காலத்தில் உங்கள் ஆன்மீக பாஸ்வேர்டை பிரேயர் அண்ட் பெனன்ஸ் ரீசெட் செய்யுங்கள். அடுத்ததாக பகிர்தல். இது வெறும் செயல் அல்ல, இது இதயத்தின் கதவை திறக்கும் சாவி. தர்மம் என்பது பகிர்தல், அது இதயத்தை திறக்கக்கூடிய சாவி. பாவம் என்பது நம்மை சுற்றி ஒரு சுவரை எழுப்புகிறது. இது என்னுடையது, இது என்னுடையது, எங்க வீட்டுடையது, நான் மட்டும் அனுபவிக்கேன். ஆனால் பகிர்தல் என்பது அந்த சுவரை இடித்து அதை பாலமாக மாற்றுகிறது. இந்த தவக்காலத்தில் பகிர்தல் என்ற ஆயுதத்தை கொண்டு ஆசீர்வாத தடைகளை எப்படி ஒழிப்பது என்று கூட பார்க்கலாம். முதலில் பகிர்தல் ஒரு ஸ்பிரிச்சுவல் மல்டிப்ளிகேஷன் என்று சொல்லலாம். அந்த சிறுவன் தன்னிடமிருந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் இயேசுவிடம் பகிர்ந்து கொடுக்காமல் இருந்திருந்தால் 5000 பேருக்கு உணவு கொடுத்திருக்காது. அவரிடமிருந்த மிக குறைவுதான். ஆனால் அவன் பகிர்ந்ததால் அது ஆசீர்வாதமாக மாறியது. இன்று நாம் எப்படி பார்க்கிறோம் தெரியுமா? வீட்டில் அப்பம் சுடும்போது சுருங்கி போன அப்பத்தை மட்டும் பக்கத்து வீட்டுக்கு கொடுத்து விட்டு நல்ல அப்பத்தை நாம் சாப்பிடுகிறோம். பாவம், அவங்களுக்கு அப்பம்னா ரொம்ப பிடிக்கும் என்று ஒரு பக்தி லேபிளை ஒட்டிக் கொள்கிறோம். இது பகிர்தல் அல்ல, இது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். இது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். உண்மையான பகிர்தல் என்பது நமக்கு தேவையான ஒன்றை பிறருக்கு கொடுப்பதில் இருக்கிறது. இரண்டாவது, எதை பகிரலாம் என்று 3 டீக்கள். பகிர்தல் என்பது வெறும் பணத்தை கொடுப்பதல்ல. ட்ரெஷர், முதல் டீ ட்ரெஷர், செல்வம். உங்களிடம் உபரியாக இருப்பதை அல்ல, அடுத்தவருக்கு அவசியமாக இருப்பதை பகிர்தல். பழைய துணிகளை பகிரும் போது அது கிழிந்திருக்காமல் இருப்பதை உறுதி செய்யுங்கள். இரண்டாவது டைம், நேரம். இதுதான் இன்றைய காலத்தில் மிக கடினமான பகிர்தல். ஒரு முதியரிடம் 10 நிமிடம் அமர்ந்து பேசுவது அல்லது துன்பத்தில் இருப்பவரிடம் கதையை காது கொடுத்து அமைதியாய் அன்பாய் கேட்பது மிக மிக பெரிய தவம். ட்ரெஷர், டைம். இவைகளை நாம் முழுமையாக உங்களுக்கு தெரிந்த நல்ல விஷயத்தை பிறகு கற்றுக் கொடுப்பது. உதாரணமாக ஒரு ஏழை மாணவ மாணவிகளுக்கு கொடுப்பது. இறையியல் படி நாம் எதை கொடுக்கிறோமோ அதைத்தான் கடவுளுடைய அருளை பெறுகிறோம். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமைக்கி குலுக்கி மடி நிறைய பெய்து உங்கள் மடியில் போடுவார்கள். பகிர்வதால் ஆசீர்வாதம் கிடைக்கும். நமது கை மூடியே இருந்தால் கடவுள் கொடுக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. நாம் எப்போது கையை திறந்து பிறருக்கு கொடுக்கின்றோமோ அப்போதுதான் நம் கையின் ஆசீர்வாதத்தை ஏந்தும் ஏந்தலாக மாறுகிறது. இந்த வாரம் நீங்கள் அந்த அனோலமான பகிர்தல் முயற்சி செய்து வாருங்கள். அதாவது நீங்கள் யாருக்கு உதவி செய்தீர்கள் என்று அவருக்கு தெரியக்கூடாது. அதுபோல நீங்கள் உதவி செய்த விஷயம் வேறு யாருக்கும் தெரியவும் கூடாது. யாராவது தெரியாமல் ஒருவேளை உணவை வாங்கி தருவது, யாருக்காவது அலுவலகத்தில் அல்லது வீட்டில் யாருக்கும் பிடிக்காத ஒரு வேலையை அமைதியாக செய்து முடிப்பது. அடுத்ததாக இன்முகத்தை பகிர்தல், ஸ்மைல். முகத்தை தூக்கி கொண்டு வைத்துக் கொள்ளாமல் எரிச்சலூட்டும் அவரை பார்த்ததும்
ஒரு சிறிய புன்னகை பகிருங்கள். நிச்சயமாக நம் ஆசீர்வாத ஓட்டத்தை அது மெதுவாக்கும். ஆன்மீக சோம்பல், லேசினஸ் பற்றி நாம் பார்க்கலாம். சோம்பல் என்பது வெறும் வேலை செய்யாமல் இருப்பது மட்டுமல்ல, கடவுள் நமக்கு கொடுத்த ஆற்றலையும் நேரத்தையும் தூங்க வைப்பது. கத்தோலிக்க இறைகளில் இது 7 தலைமுறை பாவங்களாக ஒன்றாக கருதப்படுகிறது. சோம்பல் ஆசீர்வாதத்தின் ஸ்லீப் மோட் என்று சொல்லப்படுது. நீதிமொழிகள் சோம்பலை பற்றி மிக அழகாக கேலி செய்யும். சோம்பேறி தன் கையை தட்டில் வைக்கிறான், அதை தன் வாய்க்கு திரும்ப கொண்டு வரவும் அவனுக்கு வருத்தம் என்று சொல்கிறான். நீதிமொழி 19:24. ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் இருந்தபோது அவனுக்கு கொடுக்கப்பட்ட முதல் கட்டளை தோட்டத்தை பயன்படுத்தி பராமரிப்பது. அதாவது உழைப்பு என்பது பாவத்திற்கு பின் வந்தது அல்ல, அது கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம். சோம்பல் என்பது அந்த கட்டளையை மீறுவது. சிலர் தவக்காலத்தில் சோம்பலை தவிர்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு சீக்கிரம் தூங்கி விடுகிறார்கள். கேட்டால் தூக்கத்தில் பாவம் செய்ய மாட்டோம் அல்லவா என்பார்கள். இது எப்படி தெரியுமா? ஓடும் ரயிலை பிடிக்காமல் பிளாட்பாரத்திலேயே பார்த்து கொண்டு நான் விபத்தில் சிக்காமல் தவித்துக் கொண்டேன் என்று சொல்வதைப் போல. ஓடும் ரயில் ஏறினால்தானே பயணம் செய்ய முடியும். பிளாட்பாரத்தில் நின்று கொண்டிருந்தால் எப்படி பயணிக்க முடியும்? 2 ஆன்மீக சோம்பல். இதுதான் மிகவும் ஆபத்தானது. உடல் சுறுசுறுப்பாக இருக்கும், ஆனால் ஆன்மா சோம்பலாக இருக்கும். செவிக்க சோம்பல். வாட்ஸ்அப் ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் பார்க்க 1 மணி நேரம் இருக்கும், பல மணி நேரம் இருக்கும். ஆனால் ஒரு 10 நிமிடம் ஜெபமாலை சொல்ல இன்று நேரம் இருக்காது. திருப்பலிக்கு தாமதமாக வருதல். சினிமாவுக்கு 15 நிமிடத்துக்கு முன்னே செல்வார்கள். திருப்பலிக்கு காணிக்கை பவனியின் போது உள்ளே நுழைவார்கள். அல்ல இயேசு கற்பித்த ஜெபத்தின் போது உள்ளே நுழைவார்கள். அடுத்ததாக சாக்கு போக்கு. நாளைக்கு ஜெபிக்கலாம், அடுத்த வாரம் பாவசிங்கத்துல செய்யலாம் என்று தள்ளி போடுவது சோம்பலினுடைய மறுபெயர். சோம்பலை விரட்டி ஆசீர்வாதம் பெறுவது எப்படி என்று நாம் தியானித்து பார்க்கலாம். சோம்பல் என்பது ஒரு துரு போன்றது. இரும்பு பயன்படுத்தப்படாவிட்டால் துரு பிடித்து வீணாகிவிடும். நம் வாழ்வும் அப்படித்தான். நாளை என்ற வார்த்தையை நாம் தவிர்ப்போம். சாத்தான் மனிதர்களுக்கு சொல்லும் மிகப்பெரிய பொய், இன்னும் நிறைய நேரம் இருக்கிறது, நாளைக்கு பார்த்துக்கலாம். ஆனால் கடவுள் சொல்லும் வார்த்தை மீட்பு நாள் இன்றே மீட்பு நாள். இரும்பை பார்த்து நாம் கற்றுக்கொள்வோமா? சோம்பேறியே, இரும்பிடத்தில் போ, அதன் வழிகளை பார்த்து ஞானம் கற்றுக்கொள் என்று நீதிமொழிகள் 6:6 படிக்கிறோம். இரும்பு தலைவன் இல்லை, ஆனாலும் அது சுறுசுறுப்பாக உழைக்கும். இரும்புக்கு தலைவன் இல்லை, ஆனாலும் சுறுசுறுப்பாக உழைக்கும். நமக்கு கடவுளே தலைவராக இருக்கிறார். நாம் எவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். ஒமிஷன் என்பது பாவத்தை தவிர்த்தல் என்பார்கள். பாவம் என்பது கெட்டது செய்வது மட்டுமல்ல, செய்ய வேண்டிய நன்மையை செய்யாமல் விடுவதும் தான். சோம்பல் நம்மை செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு பாவம். இது ஒரு ஆன்மீக அலாரம். ஒரு வாரம் சோம்பலை வெல்ல ஒரு சிறிய சவால் எடுக்கலாம். நீங்கள் வழக்கமாக எழும் நேரத்தை 5 நிமிடம் முன்னதாக எழுந்து ஒரு சிறிய நன்றி கடன் செலுத்துங்கள். ஒரு வேலை செய்ய வேண்டும் என்று தோன்றினால் அதை தள்ளி போடாமல் அடுத்த 5 நிமிடத்திற்கு செய்து முடியுங்கள். இந்த ஞாயிறு திருப்பலிக்கு 10 நிமிடத்துக்கு முன்பே சென்று அமர்ந்து அமைதியாக தயாராகுங்கள். விண்ணகத்தில் சோம்பேறிகளுக்கான தனி வரிசை இருக்குமா? அங்க யாரும் இருக்க மாட்டார்களாம். ஏன் தெரியுமா? அந்த வரிசையில் வந்து நிற்க கூட அவர்களுக்கு சோம்பலா இருக்குமா? இதை இன்னும் கூட நாம் ஆழமாக ஒரு கவிதையாக கூட சொல்லலாம். ஆசீர்வாதத்தின் தடை நீங்கும் வேளை ஆசை காட்டி மோசம் செய்தான் ஏதேன் தோட்டத்தில் அடுத்து விட்டு ஆப்பிள் கேட்டு. ஆசை காட்டி மோசம் செய்தான் ஏதேன் தோட்டத்தில் அடுத்து விட்டு ஆப்பிள் கேட்டு விழுந்தான் ஆதாமே. ஆசீர்வாதம் என்ற முகவரி தப்பி போனதே, உன் ஆசை என்னும் மேகமூட்டம் ஒளியை மறைத்ததே. ஆசீர்வாதம் என்ற முகவரி தப்பி போனதே, உன் ஆசை என்னும் மேகமூட்டம் ஒளியை மறைத்ததே. காந்தம் போல உலகம் இழுக்கும் கவனமாயிரு, காந்தம் போல உலகம் இழுக்கும் கவனமாயிரு. அடுத்தவன் காரை பார்த்தால் பிபி ஏறுது, உன்னிடத்தில் உள்ளதை கண்டு உள்ள மகிழ்வாய், இல்லாததை தேடி ஓடி நிம்மதி இழக்கிறாய். உன்னிடத்தில் உள்ளதை கண்டு உள்ள மகிழ்வாய், இல்லாதை தேடி ஓடி நிம்மதி இழக்கிறாய். தூக்கத்தில் பாவமில்லை என்று சொன்னாயோ,
சோம்பலினம் துருபிடித்து வீணாய் போனாயோ? தூக்கத்தில் பாவமில்லை என்று சொன்னாயோ? சோம்பலினம் துருபிடித்து வீணாய் போனாயோ? நாளை நாளை என்று சொல்ல ஞானமில்லையோ? நாளை நாளை என்று சொல்ல ஞானமில்லையோ? இன்றே உந்தன் ஞானமில்லையே, இன்றே உந்தன் மீட்பு திருநாள் மறந்தே போனாயோ? இன்றே உந்தன் மீட்பு திருநாள் மறந்தே போனாயோ? பிரித்து வைத்தால் பாவம், பகிர்ந்து கொடுத்தால் ஆசிரியர், திறந்த கையில் இறைவன் அள்ளித் தருவார் பாரீர். பிரித்து வைத்தால் பாவம், பகிர்ந்து கொடுத்தால் ஆசீர், திறந்த கையில் இறைவன் அள்ளித் தருவார் பாரீர். உடைந்த மனமே வழிவீடம், உழைப்பே உந்தன் காணிக்கை, தவக்காலத்தில் மாறுவதே இறை அருளின் வேடிக்கை, தவக்காலத்தில் மாறுவதே இறை அருளின் வேடிக்கை. ஆதாம் இழந்த தோட்டத்தை இயேசு மீட்ட வானாந்தரத்தில், ஆதாம் இழந்த தோட்டத்தை இயேசு மீட்டார் வானாந்தரத்தில். ஆசீர்வாதம் தடையின்றி பொழியும் உந்தன் இல்லத்தில், ஆசீர்வாதம் தடையின்றி பொழியும் உந்தன் இல்லத்தில். பாவத்திரையை விளக்குவாய், பரமன் பாதம் சேருவாய், பாவத்திரையை விளக்குவாய், பரமன் பாதம் சேருவாய். இறுதியாக அன்புக்குரியவர்களே, ஆசீர்வாதத்தை அள்ளிக் கொள்ளுங்கள். தவக்காலம் என்பது சோகமான முகத்தை வைத்துக் கொள்ளும் காலம் அல்ல, நம் ஆன்மாவை சுத்தப்படுத்தி பளபளவென்று வைத்திருக்கும் காலம். ஆசை அடக்குங்கள், தேவையற்ற ஆசைகளை பாவத்தின் மேல். உலக ஈர்ப்பை தவிருங்கள், பிறரை உங்கள் ஒப்பிடாதீர்கள். கடவுளை மையப்படுத்துங்கள். ஆதாம் இழந்ததை இரண்டாம் ஆதாம் இயேசு மீட்டு தந்து விட்டார். சிலுவை அடியிலே அவர் நமக்காக பாவத் தடையை உடைத்து விட்டார். எனவே இந்த தவக்காலத்தில், ஆண்டவரே, என் பாவங்கள் உமது ஆசீர்வாதத்தை தடுக்காமல் இருக்கட்டும், ஆசையின் வலைக்குள் நான் விழாமல் உம் அன்பெனும் ஒளியில் நடக்க அருள் புரியும் என்று நாம் ஜெபிப்போம். பாவம் செய்தால் பலன் குறையும், மனம் திரும்பினால் ஆசீர்வாதம் பெருகும். ஆம் என்று நீங்கள் உற்சாகமாக சொன்னதால் ஆதாமுக்கும் இயேசுவுக்கும் இடையிலான அந்த ஆன்மீக யுத்தத்தை ஒரு வீழிய பகுதியின் வழியாக ஆழமாக நாம் தியானித்தோம். அதனால் ஒரு ஆழமான தோட்டத்தில் ஏதேன் இருந்து ஆசையினால் விழுந்தார். ஆனால் இரண்டாம் ஆதாமாய் இயேசு ஒரு வறண்ட வனாந்தரத்தில் பசியோடு இருந்தபோது சாத்தானை வென்றார். இதை புரிந்து கொண்டால் நம் வாழ்வின் ஆசீர்வாதத்தின் தடையை எப்படி உடைப்பது என்று தெரிந்துவிடும். நினைவில் நாம் வைக்க வேண்டிய ஒரு சிறிய ஆன்மீக பார்முலா என்ன தெரியுமா? ஆசை, அன்பு, பாவம். ஆசை அல்ல, அன்புதான் தேவை. ஆசை அனைத்து ஆசீர்வாதங்களையும் அளித்துவிடும். பொருட்கள் மேல் ஆசை வைத்து கடவுளை மறப்பது. ஆசை பிளஸ் அன்பு, ஆசீர்வாதம் தேவைகளை கடவுளும் கேட்டு அன்பால் பிறரோடு பகிர்வது. ஆசை நீக்கி அன்பு கொண்டு அருளை அள்ளி பருகுவோம். ஆசையை வைத்துக் கொண்டு மைனஸ் அன்பாக இருந்தால் அது பொருள் மேல் ஆசை. ஆசை பிளஸ் அன்பாக இருந்தால் அது ஆசீர்வாதம். ஆசை அன்பிலே ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அன்பினால் நாம் எல்லாவற்றையும் எதிர்பார்க்க வேண்டும். அன்பில்லாமல் வெறும் ஆசை மட்டும் இருந்தால் அங்கே அது அழிவை தரும். அந்த அழிவிலிருந்து விடுபட்டவர்களாய் தவக்காலத்தை ஆண்டவருடைய அருளை அள்ளி பருகக்கூடிய அல்லல்ல குறையாத அமுத சுரவியாக மாற ஆண்டவரிடம் அன்றாடும்.